அருமையான சுவையான சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த சேப்பங்கிழங்குன்றது ரொம்பவே ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்காகும். அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது செய்கிறதுக்கு சரியாக வரலனா என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் இல்லாமல் அருமையாக குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய முறையில் இதோடைய வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் அப்படின்றது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒன்று. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கை கழுவிட்டு நேரடியாக உங்களுடைய குக்கர் பாத்திரத்தில் போட்டு 2 அல்லது 3 சத்தம் வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா இதே மாதிரி வெந்து காணப்படும். அதுக்கப்புறம் இதனுடைய தோலை சுலபமாக எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பிடித்த அளவுக்கு இதை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கு நறுக்கி தயாராக இருக்குது. தேவையான அளவு முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சோம்பு, இஞ்சி மற்றும் கருவேப்பிலையை லேசாக ஒரு சுற்றின மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்களா நல்லா ஒரு அடித்து திரிச்ச மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதில் நம்ம பெருங்காயம் சேர்க்கவில்லை. ஏன் பெருங்காயம் சேர்க்கலை அப்படின்னா, இந்த பெருஞ்சீரகத்தின் மனம் குணம் மற்றும் இந்த இஞ்சியோடு சேரும்பொழுது இதனுடைய மனமும் குணமும் ரொம்ப தனியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தெரியணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் பெருங்காயத்தை சேர்க்கலை. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் அல்லது சாம்பார் தூள். இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கு வறுப்பதற்கு தயாராகிடுச்சு. இது வானலியில் வச்சு பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, அதிகமான எண்ணெய் உறிந்து கொள்ளும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு அடி தட்டையாக இருக்கக்கூடிய தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் அல்லது நம்ம இப்போது பொதுவாக உபயோகப்படுத்துகிற நான்ஸ்டிக் தோசைக்கல் எதுவாக இருந்தாலும் வசதிக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான தோசைக்கல்லை உபயோகப்படுத்தலாம். சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய சேப்பங்கிழங்கை இதில் மெதுவாக வச்சிடலாம். இதில் எல்லாத்துலேயும் இந்த மசாலா பரவி இருக்கான்னு பார்த்துக்கலாம். அப்படி பரவலை கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து இதை இலக்கி விட்டுட்டு அப்புறம் வச்சுக்கலாம். இதில் நாக்கரிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா சிறிதளவு எலுமிச்சை சாறு மேலே போட்டுக்கலாம் அல்லது புளி கரைசல் ஒரு 2 சொட்டு ஊற்றிக்கலாம். இப்போ சரியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை அப்படியே மிதமான தீயில வச்சிடலாம். அப்போ தான் என்ன ஆகும்னா, நல்ல முறுமுறுன்னு அடிப்பாகத்தில் ஒரு முறுமுறுப்பு தன்மையோடு இது சுவையாக தயாராகும். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டு பார்க்கலாம். இப்போ இதில் 2 சொட்டு எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாருக்கு ஒவ்வாமல் இருக்கிறவங்க இதை தவிர்த்திடலாம். இப்போ மீண்டும் சிறிது எண்ணெய். பார்த்திங்களா, நம்மளுடைய வறுவல் ரொம்ப அருமையாக தயாராகிடுது. 4 பக்கமும் பொறுன்னு நல்லா ஒரு வறுவல் தெரியுது. அதே நேரத்தில் நம்ம அதிகமாக இதுக்கு எண்ணெயும் உபயோகப்படுத்தலாம். அப்படியே முக்கி எடுத்து வறுக்கிற மாதிரியான எண்ணெயை நம்ம உபயோகப்படுத்தலை. குறைந்த அளவே உபயோகப்படுத்தியிருக்கோம். ஒரு 2 அல்லது 3 தேக்கரண்டி உபயோகப்படுத்தியிருப்போம். நீங்களும் நிச்சயமாக இது பாருங்களேன். இது செய்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நம்மளுடைய அருமையான சேப்பங்கிழங்கு வறுவல் தயார். என்ன நண்பர்களே, இந்த சுவையான மொறு என்ற சேப்பங்கிழங்கு வறுவல் நம்ம வீட்டில் பரிமாறுவதற்கு தயாராகிடுச்சு. செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீஸா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.